வெல்கம் டு விசாசிவம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழு கோழியை கிரில் பண்ண போகிறோம். இங்கே இருக்க பாருங்கள், முழு கோழியை நான் மஞ்சள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 1.5 கிலோ இருக்குது. இந்த கோழியை நம்ம அப்படியே அதை கிரில் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இதை இன்றைக்கி ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு, அப்படியே நாட்டு பூண்டு, இது அதனால் உங்களுக்கு அதிகமாக தெரியுது. இந்த நாட்டு பூண்டு அப்படியே தோலோடவே நான் போட போகிறேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு நம்ம இதுக்கு போட்டுக்கலாம். சால்ட் உப்பு தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், இதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நான் இதை ஊற வச்சுருக்கேன். இது காஷ்மீரி ரெட் சில்லி. இது கலர் கொடுக்கறதுக்காக ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊற வச்சுருந்த ரெட் சில்லியை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சில்லி கிடைக்கலன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 10 சில்லி போல் நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நமக்கு டேஸ்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஓம இலையை நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் ஒரு 5 இலை போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த 5 இலையை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ், இது பெரிய லெமனாக இருக்குது, அதனால் இதில் ஒரு 1/2 லெமன் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம போய் இப்படி ஒரு குழிக்கரண்டி இதில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு பேஸ்ட் பதத்துக்கு இருக்கணும். இது நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். இதில் ஒரு வேளை நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்தது அப்படின்னா மறுபடியும் நம்ம எண்ணெய் விட்டேமும் நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு நல்ல பேஸ்ட்டாக. இப்போ இந்த இதில் கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இது கூட போட்டுட்டு இன்னொரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனில் தடவி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு இதை ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி உப்பை எல்லா பக்கமும் தடவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதில் போட்டு நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். உள்ளே அந்த கோழியோட உள்பக்கம் எல்லா பக்கமும் மசாலா நல்லா போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதை நம்ம இப்போ நம்ம இப்படி மூடி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் வச்சிடலாம். 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஓவனில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட சிக்கன் நல்லா அந்த எல்லா மசால் கூடையும் நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இதை நம்ம இந்த கிரில்லரில் இதில் ஃபிட் பண்ணலாம். அந்த கிரில் ராடுக்குள்ளே இப்போ இந்த சிக்கனை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இதுக்குள்ளே அந்த ராடுக்குள்ளே சிக்கனை வச்சாச்சு. அந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் எதுவும் கீழே விழுகிற மாதிரி இருக்கான்னு நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். இப்போ அந்த காலை நூல் போட்டு நல்லா கட்டிக்கிறலாம் டைட்டாக. ஏன்னா நம்ம அந்த கிரில்லரில் சுற்றும் போது கால் ஏதாவது பிஞ்சிரும், இல்லைன்னா கால் சுற்றும் போது வெந்து தனியாக கீழே வந்துடும். அதை செக்யூர் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ இதை நூல் வச்சு டைட்டாக கட்டிக்கிறோம். அதே மாதிரி அந்த ரெக்கை பகுதி இருக்குல்ல, அதையும் இதே மாதிரி ஒரு நூல் போட்டு கட்டிக்கலாம். நூல் வெள்ளை நூல் தான் யூஸ் பண்ணணும், கலர் நூல் யூஸ் பண்ணக்கூடாது. வெள்ளை நூல் போட்டு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சுற்றும் போது டக்குன்னு அது பிரிஞ்சிடும். இது ரெக்கை விட்டுட்டு வந்துருச்சுன்னா இதாகிடும். இப்போ எல்லா பக்கமும் கட்டியாச்சு. இப்போயும் ஒரு டைம் சுற்றி பார்த்துக்கலாம். அப்படி சுற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா கீழே விழுகாமல் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஓவனுக்குள்ளே வச்சாச்சு.
ஓவனில் நம்ம கோழி எப்படி சுற்றுது பாருங்கள். அதோட வாசமே சூப்பராக இருக்குது. வரும்போது ஸ்மெல் பண்ணும்போது நல்லா சுற்றிக்கிட்டே இருக்குது நம்மளோடது. இப்போ நான் இதை வந்து 180 டிகிரியில் வச்சுருக்கேன். 180 டிகிரியில் டோஸ்ட் இது க்ரில்லரில் வச்சுட்டு இப்போ ஒரு 40 செகண்ட்க்கு நான் வச்சுருக்கேன். 40 செகண்ட்க்கு அப்புறம் வெந்திருக்கா என்னன்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அது சுற்றிக்கிட்டு இருக்க கோழி. இப்போ அந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு இடையில நம்ம ஒரு தடவை திறந்து எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட க்ரில் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி அந்த சிக்கனை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு ரெடியாக வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கேன். நாக்கெல்லாம் எச்சி ஊறுது. சூப்பராக இருக்குது. சிக்கன் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் பாருங்கள் எப்படி கலர் அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரியே கலர் எல்லா பக்கமும் ஈவனாக சூப்பராக இருக்குது. நம்மளோட சிக்கன் சாப்பிட ரெடியாக இருக்குது. நம்ம வீட்டு குட்டீஸும் ரெடியாக இருக்காங்க. எப்படி இருக்கு மஞ்சுஸ்ரீ? சூப்பராக இருக்கு. கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கா? சூப்பராக இருக்காடி. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம விசாசுவம் லைஃப் ஸ்டைலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.